இந்த பூமியில பார்த்தா நிறைய புலிகள் ஜாஸ்தியா போயிடுதான். இந்த புலிகள் எல்லாம் அழிக்கணும்னா காட்டு ராஜாவான சிங்கத்தால தான் அழிக்க முடியும். அதனால சிங்கம் புறப்பட்டு வந்துருத்தான். சரி, யாருப்பா அந்த புலிகள்னா மறைவாதியராம் புலி மிக்கதென்று. மறைவாதியர், வாதியர்னா வாதம் பண்ணக்கூடியவான்னு அர்த்தம். பொதுவாக வாதம் பண்றவா என்ன பண்ணுவா, வேதங்களை எதிர்த்து வாதம் பண்ணுவார்கள். வேதம் தப்பு என்று பல நாஸ்திகர்கள்னு பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் வேதத்தை இகழ்வார்கள், தெய்வத்தை இகழ்வார்கள். நம்ம சம்பிரதாயம், நம்முடைய அனுஷ்டானம் எல்லாத்தையும் இகழ்வது, கேலி பண்ணுவது, இதெல்லாம் நாத்திகர்கள் பண்ணுவார்கள். அவளுக்கு வெறும் வாதியர்னு பேரு, சும்மா ஏதாவது ஒண்ணு மைக்க பிடிச்சு வாதம் பண்றதுன்னு. ஆனா மறைவாதியர்னு ஒரு சிலர் இருந்தா அவள்கிட்ட தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த நாத்திகருங்கிறவர் அவர் வெளியில தெரியும் அவர் நாத்திகர்னு, நாமே அவர்கிட்ட விலகி போயிடுவோம். ஆனா மறைவாதியர்னா மறைகளாகிய வேதத்தை கையில வச்சுட்டு நானும் வேதத்தை பின்பற்றுபவன்னு சொல்லிட்டு வேதத்தை புகழ்ந்து கொண்டு கடவுளை வழிபடுபவனாக காட்டிக்கொண்டு அதே சமயம் உள்ளூர வேதமும் பொய் கடவுளும் பொய் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இருக்கா பாருங்க. அதாவது மாறு வேஷத்திலே வைதிகன்னு காட்டிக்கொண்டு வரக்கூடிய பௌத்தர்கள், இப்போ பௌத்த கொள்கையே உள்ள வச்சுட்டு இருப்பார், ஆனா வெளியில பார்த்தா ஒரு வைதிக வேஷத்தோடு வந்திருப்பார். அவர்களுக்கு தான் மறைவாதியர்னு பேரு. வேதத்தையே கையில வச்சுட்டு ஆனாலும் கூட உள்ளூர பார்த்தால் வேற ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. அதுக்கு தான் புலிய உதாரணமா சொல்றார். கவிஞர் சொன்னார் இல்லையா, பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானேன்னு. அந்த புலி அப்படியே சைலண்டா வந்துட்டே இருக்கும், எப்ப பாயும்னு தெரியாது. அது போல வேதத்தை சொல்லிக்கொண்டே வருவார்கள், ஆனா இது எப்ப தப்பர்த்தம் பண்ணுவாங்கிறது தெரியாது. மறைவாதியராம் புலி, அப்படிப்பட்ட புலிகள் மிக்கது என்று கலியுகம் வர 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 இந்த புலிகளின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா போச்சாம் பூமியில. அதனால இந்த புலிகளை அடக்கணும்னா சிங்கம் தான் வரணும். இப்புவனத்தில் வந்தமை, ராமானுஜர்ங்கிற சிங்கம் இப்புவனத்தில் இந்த பூமியிலே வந்தமை, வந்த விதம் இருக்கே, போற்றுவனை, அதை எப்போதும் போற்றிக்கொண்டே இருப்பேன். ராமானுஜருங்கிற ஒரு சிங்கம் வந்தார், சுத்தி எத்தனை புலிகள் இருந்தாலும் சிங்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது, அத்தனை பேரும் வீழ்ந்தார்கள். அப்போ வேதத்தையே வைத்து கொண்டு இந்த பசு தோல் போர்த்திய புலிங்கிற மாதிரி வேதம்ங்கிற தோலை பூர்த்தி கொண்டு பல புலிகள்லாம் வாதம் பண்ண வந்தது. ராமானுஜருங்கிற ஒரு சிங்கம் தோன்றி அத்தனை பேரையும் வீழ்த்தினார். போற்றுவனை, அந்த ராமானுஜருங்கிற சிங்கத்தை போற்றிக் கொண்டே இருப்பேன். அப்போ கலிமிக்க சென்னலாகிய ஆரவாரம் மிக்க வயல்கள் சூழ்ந்த திருக்குறையலூரில் அவதரித்த நூல்களை அருளிய பெருமான் எங்க திருமங்கை ஆழ்வார். அவர் பாசுரங்களை பருகி உள்ளம் பூரித்து அதனால் வலிமை மிக்க சீயமாகிய சிங்கம் போலான எங்க ராமானுஜர் இருக்காரே, அவர் இந்த உலகத்திலே பசுத்தோல் போர்த்திய புலிகளாக பல பேர் வேதத்தையே வச்சு தப்பர்த்தம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த புலிகளை வீழ்த்துவதற்காகத்தான்